நம்ம ஆரிபுரமில் இருக்க ஒரு 16 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக அயன் வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டரும் கொஞ்சம் வருது. அதனால் மெட்ரோ வாட்டர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் பேலன்ஸ் வந்து நம்ம அயன் வாட்டர் போட்டு அதில் இருக்க அயனை நம்ம எப்படி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க போகிறோம். போர் மோட்டில் இருக்க தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து நம்ம ஏரியேஷன் டேங்க்னு வச்சுருக்கோம். மொத்தம் இது வந்து 1500 லிட்டர்ஸ் டேங்க், 2 டேங்க் இருக்குது. நம்ம எதுக்காக 2 டேங்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா நிறைய கிடைக்கும். ஸோ ஏரியேஷன் பண்ணுறதுக்கு இந்த டேங்க்லையும் ஏரியேஷன் பண்ணுறோம், அந்த டேங்க்லையும் ஏரியேஷன் பண்ணியிருக்கோம். இது மேலே ஜஸ்ட் நம்ம ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏரியேஷன் பண்ணுற தண்ணி வந்து இங்கே வந்து விழுது. இதுதான் டேங்க்கு. போர் தண்ணி வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம ஏரியேஷன் பண்ணி விழுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விழுறோம். 2 டேங்க்லையும் இதே மாதிரி ஏரியேஷன் பண்ணி தான் விடுது. இதுதான் தண்ணி கலர் ஆஃப் த வாட்டர். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே இருக்க தண்ணி டேங்க்கோட அவுட்லெட் லைன் வந்து இங்கே வருது. இங்கே இந்த ஒரு 1.25 HP மோட்டருக்குள்ளே போகுது. இந்த மோட்டர்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு நேராக இந்த ஃபில்ட்ரேஷன் சிலிண்டருக்குள்ளே போகுது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். தட் இஸ் இது வந்து அயன் ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ள சிஸ்டம். இதில் வந்து ரின்ஸு, பேக் வாஷ் எல்லாமே ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமுக்கு அதுவே பேக் வாஷ்லாம் பண்ணிக்கும். அந்த ஃபஸ்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பேக் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் அதே மாதிரி ரின்ஸ், பேக் வாஷ் எல்லாம் பண்ணி அந்த சன்னியில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த வாட்டர்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அது வந்து ட்ரெயின் வாட்டர் கீழே இங்கேருந்து அந்த கார்னரில் ஒரு சவுத்தோட்டு ஒரு பைப் லைன் போகுது பாருங்கள். அது வந்து நேராக கார்டனுக்கு போயிடுது. அதை கார்டனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்துலேயும் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபைனல் அவுட்புட் வாட்டர் அங்கே மேலே இருக்க அந்த பைப் லைன் வழியாக கீழே இங்கே வந்து இந்த சவுத் வாட்டர் இருக்க அந்த பைப் லைனில் வந்துட்டு நேராக அவங்க ஆல்ரெடி எங்கள் எக்ஸிஸ்டிங் பைப் லைன்லேயே கொண்டு போய் நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ.